அப்போது கூட இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து ஒரு குறுகிய விஜயோட பிரச்சார கூட்டம் முடிந்து ஒரு 10 நிமிடத்துல தான் அடுத்தடுத்து அங்க மயங்கியவர்களை அழைத்து வர ஆரம்பிச்சாங்க. பிரச்சார கூட்டம் முடிந்த பின்பு முதல்ல ஒரு 4 பேர் கூட்டு வந்தாங்க. அடுத்தடுத்து வரும்போது மருத்துவமனை நிர்வாகத்துக்கு என்ன செய்வதென்றே தெரியல. ஒரே நேரத்தில் அவங்களும் எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் மயக்கமடைஞ்சு வருவாங்களா என்பது தெரியாத சூழல் திணறி போயிட்டாங்க. அப்போ அவங்களை காப்பாற்ற வேண்டிய சூழல் இருந்தது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழல் இருந்தது, மருத்துவ குழுவை வரவழைக்க வேண்டியிருந்தது. இது கூட நம்ம கூட தெரிவித்திருந்தோம். மருத்துவ குழு உடனடியாக வேண்டும்னு சொல்லியிருந்தான். இப்ப எத்தனை பேர் மூச்சு விட முடியாம அங்க உள்ள தள்ளி எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. இப்ப அதெல்லாம் ஏதாச்சும் வந்து அவர் பாக்குறாரு, அவர் பேசாட்டு வந்துட்டு பேசிட்டு போயிடுறாரு. இப்ப எத்தனை பேர் ஆம்புலன்ஸ்ல போடுறாங்க. எங்க அம்மா எல்லாம் பாவு எவ்வளவு மூச்சு விட திணறி எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்க தெரியுமா. எல்லாரும் நல்லா இருக்காங்க, கஷ்டப்படுறவங்களையும் பாக்கணும்ல. அவ்வளவுதான், எனக்கு இவ்வளவுதான். கூட்டத்துல புடிச்சு எல்லாம் தள்ளிடுறாங்கண்ணா. அவங்க எந்த இதுமே ஒரு ஸ்டார்லின் கட்சி கூட வந்தாங்க, அவங்க இதெல்லாம் எவ்வளவு இது ப்ரொடெக்டிவ்ஷன் எவ்வளவு கொடுத்தாங்க. இவங்க எதுவுமே கொடுக்காம எல்லாரும் புடிச்சு தள்ளிடுறாங்கண்ணா, அவங்க இஷ்டத்துக்கு தள்ளுறாங்க. உட்காந்து அழுதுட்டு இருக்கவங்க அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்கள தூக்கிட்டு போற மாதிரி நியூஸ் போடுறாங்க. அரசியல்